ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம தங்கச்சிக்காரையும் ரெடி ஆகிட்டு வராது, நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வரா. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிடுவான். ரெண்டு பேரும் டின்னர் போய் உட்காடுறாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கப்பவே ரெண்டு பேரும் லவ் பற்றிலாம் பேசிக்கிறாங்க, ரெண்டு ஃபேமிலியும். அப்போ நம்ம ஹீரோயினோட அக்கா கறிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். அவன் இன்னும் பிளாக்ல எடுக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சிட்டோடனே அவனும் சிக்னல் தரான் ஃபோனுக்கு. அவன் கண்டுக்கல. அப்புறம் அவங்க ஒய்ஃப் எல்லாரும் லவ் பற்றி பேசிகிட்டு இருப்பவ நம்ம அக்காக்காரியோட புருஷனும் லவ் பற்றி பேசிகிட்டு இருக்கான். லவ்வுக்காக உயிர் கொடுக்குறதுலாம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியலம்மா அப்படின்னு சொல்லுவான். லவ்வுக்காக உயிர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஒருத்தர் காரை கொண்டு போய் செவுத்து மேலே இடித்து அவங்க லவ்வெல்லாம் காட்டுவாங்க தெரியுமா சொல்லோன்னே நம்ம ஹீரோயின் லுக் விட்டுட்டு அவன் எதுவும் தெரியாத மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்காக்காரி அதை தெரிஞ்சுக்கிட்டு பாத்ரூமில் போய் நின்று அழுதுட்டு வெளியே வரா. நம்ம ஹீரோ ஒன்றும் தெரியாத மாதிரி கையில் வச்சிருந்த தண்ணி அவன் மேலே ஊற்றிட்டு எக்ஸ்கியூஸ்மின்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூமுக்கு வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நீ இப்படிலாம் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அவனும் யோசிச்சு நான் என்ன போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவளும் நான் அழகாக இருக்கேன்னு சொன்னேன்ல, அதுவே போய் தானே அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு, எனக்கு போய் சொல்லலாம் தெரியாது, நான் கம்மியாக தான் பேசுவேன், ஆனால் நான் பேசுகிற கொஞ்சம் வார்த்தையும் உண்மையாக தான் இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லுவான். ஓ அப்படியா, உன்னோட லவ்வை நீ காரில் மோதி ஆக்சிடென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத, அந்த லவ்வை அவமானப்படுத்தாத. இதுக்கு மேலே உனக்கு அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் பக்கத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோ, அப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு இவனும் இல்லை, நான் என்னால் காதலில் யாரையும் கொல்ல மாட்டேன், ஆனால் உன்னோட காதல் நான் செத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு டைலாக்கையும் விட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட காக்காரையும் உட்காந்து யோசிச்சுருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ அவளை மிரட்டிட்டு போயிருப்பான். என்னோட நம்பரை நீ அன்பிளாக் பண்ணல அப்படின்னா நான் உன்னோட வீட்டுக்காருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுதான் அவன் யோசிச்சுட்டு இருப்பா. காலங்காத்தா சீக்கிரமாக நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினியை வா போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவான். அதுக்கு என்னடா நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்து என்ச்சிட்டு இருக்க, இது உன் வாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரங்க அவங்க அப்பாக்காரங்களும் கிண்டல் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். அப்புறம் இவனும் அது நான் தான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை இன்னிலேருந்து அவள் அம்மாவோட கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ ஸ்கூலுக்கு போய் சொல்லிட்டு ஹீரோவும் கேட்பான். இல்லை நான் போகல அப்படின்னு சொல்லிடுவான். நான் ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போவான். போகிறப்பே ஹீரோயினையும் அவங்க அப்பா அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, உங்களோட நிலைமை இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் தான் எல்லா டேப்லெட்டையும் ஒழுங்காக சாப்பிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லுவார் அவரும். எல்லா டைமும் டேப்லெட் கை கொடுக்காது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அசீமை தேடி ஹீரோ அவன் ஆஃபீஸ்க்கே போயிருப்பான். அங்கே போய் உட்காந்துட்டு ஹனிமூனுக்காக 2 டிக்கெட்டை புக் பண்ணி கொடுத்துருப்பான் அவன்கிட்ட. அவனும் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இல்லை நம்ம எங்கேயுமே போகவே இல்லை, நீங்களும் ஹனிமூன் போகல, நானும் இன்னும் எங்கேயும் போகல, அதனால நம்ம 2 பேரும் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப வற்புறுத்துவான். அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவார். ஆனால் 2 கண்டிஷன் வைப்பார். இதோட காசை நானும் பாதி எடுத்துக்குவேன், அதே மாதிரி உங்க கூட வரப்போ நானும் பாதி காசை செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுவான். அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவான். நம்ம ஹீரோயினையும் உட்காந்துட்டு அவங்க மாமியார்கிட்ட பேசிட்டு இருப்பா. 2% மக்களை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, 98 மக்களையும் பாருங்கள், உங்களுக்கு இன்கம் நிறையா வரும்னு பேசிட்டு இருக்கப்போ அது வில்லிக்காரிக்கு பிடிக்காது, உனக்கெல்லாம் தெரியாது, நீ அமைதியாருன்னு சொன்ன உடனே இல்லைம்மா அவள் சொல்கிறதும் கரெக்டு தான் மாமியார்கள் சொன்ன உடனே வில்லிக்காரிக்கு செம்மக்கம் வருது. சொல்லிட்டு சரி நீ இதுமாதிரி என்ன பண்ணுமோ அதை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வில்லிக்காரி உன்னோட லிமிட் எங்கேயும் அங்கே மட்டும் இரு, நீ என்னோட இதில் தேவையில்லாமல் வராத அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மிரட்டுவா. உன்னோட லிமிட் வேணா நீ ஒதுங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிடுவா. அவளும் செம்ம கோவப்பட்டு போயிடுவா. அப்போ நம்ம ஹீரோ அவங்க அக்கா கறி பார்க்கறதுக்கு ஒரு கேக் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிருப்பான். அப்போ அவங்க மாமியாரோட பேசிட்டு இருப்பான். இருப்பா என்னோட மருமகளை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை தேவையில்லை, நான் அந்த கேக் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அட இருப்பா, இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு டீ கூட குடிக்காம போனேன் எப்படின்னு, அப்போ நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோட அக்கா கறியும் வருவா. நீ ஏன் என்ன இப்படி டெய்லியும் டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லுவா. நீ தான் என்னோட நம்பர் தான் அன்பிளாக் பண்ணிட்டியே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் பிளாக் பண்ணோம்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவா. என்னோட பயம் உன் மனசுல இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவனும் அதை யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னங்க நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, என்னை பயன்படுத்திட்டு இருக்குங்க அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே அப்பாவும் இங்கே பாரு, நீ நம்ம பொண்ணுக்கிட்டலாம் யாருக்கும் இது சொல்லிட்டு இருக்காத, நான் நல்லா தான் இருக்கேன், நான் தான் அவங்க கொடுக்குற மாதிரி தான் கடை தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் நீங்க இப்படி பண்ணுறதே எனக்கு சரின்னு படலை அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நம்ம பொண்ணுங்க நீலாம் பாரு, இப்போ சின்னவங்கிட்ட நீ சொன்ன அப்படின்னா அவங்க அங்கேருந்து இங்கே வந்து இங்கே உட்காந்துக்குவா, இது நல்லாவா இருக்கும், போன வீட்டில் அவங்க என்ன பேசுவாங்க நம்ம பொண்ணுங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாரு, நீ திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி ஐ மிஸ் யூ அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. இவனும் சிரிச்சுட்டு யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். சிரிச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு திரும்ப அவனே ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி ஹலோ ஐ மிஸ் யூ அப்படின்பா. அதுக்கு அவனும் ஹச்சோ ஐ மிஸ் யூ டூ அப்படின்பா. அதை பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பு வரும். சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவான். இவன் சிரிச்சுக்கிட்டு திரும்பவும் என்னடா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். நம்ம அக்காவோட புருஷகன்னு வந்துட்டு இந்த மாதிரி ஹம்சா நமக்கு டிக்கெட் கொடுத்தான்னு சொன்னோடனே அவளும் கோஸ்ட் அடிச்சு போயிடுவா. எதை கொடுத்தா நீ வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுவா. அடுத்த நாள் காலையில் சாரி நான் அப்படி பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு மட்டும் சொல்ல, இல்லை எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு அதனால தான் நான் அப்படி நடந்துட்டு அக்கா கரையும் சொல்லுவா. அதுக்கு அக்கா கரையோட புருஷனும் டேட் பார்த்தியா, அதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருது, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அவளும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவா. ஹீரோ ஃபர்ஸ்ட் நாளே போய் அவங்க அப்பாவோட கம்பெனியில் ஜாயின் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் நாள் ஜாயின் பண்ணதுனால ஹீரோயின் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி
நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு வந்திருக்கேன், அதனால உங்க கூட நான் செலிப்ரேட் பண்ண நினைக்கிறேன், இன்னைக்கு 7:30 நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவான். பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருப்பா. வந்துட்டு அவங்க அம்மாவும் கேட்பாங்க, நீ தான் வேலையை விட்டியே, இப்போ வேலைக்கு போகணுன்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவனும் வேலைக்கு போகல, நாங்கள் பார்ட்னராக சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பேசிகிட்டு இருந்தப்பவே இங்கே பாரு, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ, பேசாமல் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. அப்படிலாம் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க அப்பா, சரி விடு விடு, நம்ம பொண்ணே இவ்வளோ நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோயினியும் சரி அதெல்லாம் விடுங்க, போய் அப்பாவோட ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும், ரிப்போர்ட்ஸா, நானும் நல்லா தானமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தான் இருக்கீங்க எனக்கும் தெரியுது, ஆனால் ரிப்போர்ட்ஸ் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன், எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, நான் இப்போ தான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன், எல்லாம் ஓகே தான், இன்னொரு டெஸ்ட் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவா. அதுக்கு அவங்க அம்மாவும், நான் உன்னோட வீட்டுக்காருக்கும் உனக்கு சேர்த்தே நைட் சமைச்சேன், 2 பேரும் இங்கே சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹீரோயினி, இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லாமல் தான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயினி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. போயிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, நான் தான் உங்களை வேலைக்கு போங்கன்னு சொன்னேன், ஆனால் வீட்டுக்கு வரவே வேணான்னு சொல்லலை, எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குமா, அந்த மீட்டிங் முடிச்சு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே, சீக்கிரமாக வந்துடுங்க, ஃபஸ்ட் நாளே மீட்டிங்கா, ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபோனை வச்சிருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்கா காரி பக்கம் தான் ஹீரோ போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினோட அக்கா காரியும் கிளம்பிடுவா. கிளம்பி போகிறப்ப அவங்க மாமியார் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து, நான் என்னோட அப்பா அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க மாமியார். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் அவன் ஹஸ்பண்டுக்காக விதவிதமாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பா. அவங்க மாமியார் வருவாங்க. ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் நாள் இல்லை, அதனால தான் அவருக்கு நானே சமைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னா. அதுக்குன்னு என்ன, வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கும் லீவ் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், நானே சமைக்கணும், இல்லை இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவங்க மாமியாரும், நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹெல்ப்பா, சரி ஓகே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுங்க, சின்ன வெஜிடபிள்ஸாக கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாள். அவங்க மாமியாரும் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அக்காக்காரியும் மீட்டிங்கு. அவன் வந்துட்டு முறைச்சிக்கிட்டே உட்காருவா. ஹீரோயினோட அக்காக்காரியும், என்ன ஹம்சா விளையாட்டு இதெல்லாம், இந்த மாதிரிலாம் நீ என்னை கூப்பிடாத, இதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவனும், என்னது நிறுத்திக்கணுமா, இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. சரி ஓகே, நான் என்னென்னமோ பேச வந்தேன், நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணோம் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவான். உட்கார வச்சுட்டு வெயிட்டரை கூப்பிட்டு, எனக்கு வந்துட்டு ஒரு காஃபியும் மேடமுக்கு வந்துட்டு சாக்லேட் ஷேக் அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் சரின்னு சொல்லி போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப கூப்பிட்டு, சீக்கிரமாலாம் வராதிங்க, நான் கொஞ்சம் பேசிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு பசியும் இல்லை, கொஞ்சம் லேட்டாகவே வாங்க அப்படின்னு சொல்லுவான். இவங்களும் அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பான். அவன் ஒன்றுமே பேச மாட்டான், ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம அக்காவுக்கு புருஷன் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாவும், எங்கப்பா உன் ஒய்ஃப் வரலையா அவங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என் ஒய்ஃப் எதுக்கு என் கூட வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், என்ன உன்னோட பொண்டாட்டி உங்ககிட்ட நான் கேட்காம வேறு யார்கிட்ட கேட்குறது, என்கிட்ட கேட்குற உன் பொண்டாட்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவனும் சொல்லாமல் போயிட்டா அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறான். ஆமாம்மா, எனக்கு 3 டைம் ஃபோன் பண்ணியிருக்கா, நான் மீட்டிங்கில் இருந்ததுனால தான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே, வந்துருவாள்ல அப்படின்னு கேட்டோன்னே, வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான், வர மாதிரி தெரியாது. நம்ம அக்காக்காரோட புருஷனும், என்ன போயிருப்பா, எங்கே போயிருப்பா, எதுவும் சொல்லாமல் போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்றுட்டே இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் ஜாலியாக குடும்பத்துக்கு சந்தோஷமாக சமைச்சிக்கிட்டு இருக்கா. அவங்க மாமனாரும் கிண்டல் போயிட்டு இருக்காங்க, என்னம்மா சீக்கிரமாக சமைச்சிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சரிதான், நீங்கள் தானே என்னோட புருஷனை இந்த டைமில் மீட்டிங் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அவங்க மாமனாரும், நான் அப்போவே சொன்னேன் அவங்ககிட்ட, கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணடா, புது பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேனேஜர்கிட்ட சொல்லியிருப்பான். அவன் இப்போ பார்த்து மீட்டிங் பிடிச்சி கொடுத்துட்டான். சரி ஓகே விடுமா, எனக்கு எதாவது சாப்பாடு கிடைக்குமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்பார் அவரும். அதுக்கு அவளும், அதெல்லாம் முடியாது, என் ஹஸ்பண்ட் கூட தான் நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அக்காக்காரி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ ஒன்றுமே பேசாமல் ஃபோனே தான் பார்த்துட்டு இருப்பான். அவளை பொறுக்கிறவர்களும் பொறுத்துட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பா. இங்கே பாரு, நான் நீங்கள் வர வச்சேன், இப்போ நான் நினச்சாதான் உன்னால் வெளியே போக முடியாது, அதனால ஞாபகம் வச்சுக்கோ, உட்கார் அப்படின்னு சொல்லுவான். அவளும் உட்காருவா. உட்காந்தோடனே அவன் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கால் வரும். அவன் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணிடுவாங்க. என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணுறாரு, நான் போகணும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவளும், அட்டன் பண்ணி வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அவள் ஃபோன் அட்டனே பண்ண மாட்டா. நம்ம அக்காக்க புருஷனும் பொறுத்து பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வரலன்னு ஃபுல் ஃபேமிலியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம வில்லிக்காரியும், சரி ஓகே, அவங்க வரலன்னா என்ன, நீங்களாம் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவங்க மாமியாரும், சரி ஓகே நம்மளாவது போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க மாமனார், இல்லைம்மா, என் மருமக என் பையனுக்காக பார்த்து சமைச்சிருக்கான், வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம வில்லிக்காரையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பா. அதுக்கு அவங்க மாமனாரும், ஆமாம் நீ சாப்பிட தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு நோஸ் கட் கொடுத்துருவாரு.
இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்காக்காரியோட புருஷன் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போயிருப்பாரு. போயிட்டு வாப்பா வந்து உக்காரு, ஏன்பா உன் கூட ஹம்னா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணை கேட்டவொடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவனுக்கு புரிய வருது அவள் இங்கேயும் வரல அப்படின்ட்டு. அவன் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே, இல்லைம்மா நான் எங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், அதான் அங்கிளோட உடம்பும் நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரிப்பா இங்கேயே உட்கார டீ போட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா வேண்டாம், நான் சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகாமல் வேலையை செய்வான். அவன் குடித்த காஃபிக்கும் அந்த மில்க் ஷேக்கும் சேர்த்து பில்லை எடுத்து அவகிட்ட கொடுத்து, இங்கே பாரு இந்த பில்லை நீ பே பண்ணிடு, மீதி சில்லறை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. இவனும் செம்ம டென்ஷன் ஆகி கிளம்பி போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்கா கறி வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க மாமியார், என்னம்மா நீ மட்டும் வர, எங்கம்மா என் பையன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் பையனா? இல்லையே எனக்கு தெரியலேன்னு சொன்னவொடனே, உன்னை கூப்பிட்றது தானே உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும். அதுக்கு இவளும், அப்படியா நான் கிளம்புனதுக்கப்புறம் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி பார்க்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பயங்கர லேட்டாக வீட்டுக்கு வருவார். அவன் தங்கச்சி வந்தவொடனே சொல்லிடுவா, நான் ஃபஸ்ட்டு சண்டைக்கு தயாராகிரு. என்னது சண்டையா? என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேட்பான் ஹீரோவும். ஆமாம் யார் கூட சண்டை அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு உனக்கு தெரியாதா, உன் ஒய்ஃப் கூட தான், உன் ஒய்ஃப் உனக்காக ஆசையாக ரொம்ப நேரமாக சமைச்சு வச்சுருந்தா, ஆனால் நீ இந்த டைமுக்கு வர, போய் சண்டை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவா. நம்ம ஹீரோ ஒன்றும் தெரியாத மாதிரி ரூமுக்கு போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் பக்கத்தில் படுப்பான். படுத்து, நான் காலைல ஆஃபீஸ் போனேன், நீ எனக்கு ஒரு டைமாவது கால் பண்ணுவேன்னு நினச்சா நீ ஒரு டைம் கூட பண்ணலை. சரி ஓகே மீட்டிங்கில் இருக்கப்பயாவது எனக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை எடுத்து பார்த்தேன், நீ அப்போ கூட ஃபோன் பண்ணலை. சரி வா சாப்பிட போகலான்னு சொல்லி கூப்பிடுவான். அங்கே தான் வேலைக்காரர் இருக்கார்ல, அவள் எடுத்து வைப்பா, நீ போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே சொல்லுவாள். வேலைக்காரியா? என்னம்மா காலையிலேருந்து நான் ஆஃபீஸ் போயிருக்கேன், இன்னைக்கு ஃபஸ்ட் டே வேறு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு செம்மக்கம் வந்துடும். ஏய் பேசாமல் எஞ்சி போயிரு, இல்லை அப்படின்னா உன் தலையை திரும்பி மண்டையெல்லாம் உடச்சி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உனக்காக நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரமாக சமைச்சு எடுத்து வச்சுருக்கேன், நீ போய் மீட்டிங் உட்காந்துட்டேன். சரி நீ சொல்லு மீட்டிங் யார் கூட பண்ணேன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் அந்த ஹீரோவும் கதவையே பார்த்துட்டு இருப்பான், யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன பார்க்குறேன், என்னை பார்த்து பேச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிகிட்டு இருப்பான் நல்லா. அப்புறம் எந்திரிச்சு நின்று, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை எடுத்து கொடுப்பான், இதை வச்சு என் மண்டையோட அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் இல்லை பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்கா அவன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டான். அப்புறம் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுவான். வந்தவொடனே அமைதியாக நின்றுட்டுருப்பா. அவனும் நான் உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவள் சொல்லுவா, இல்லை நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். சரி ஓகே நீ ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கு அவளும், இல்லை நாங்கள் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம், ஃபோன் சைலண்ட் இருந்துச்சு அதான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிடுவா. இந்த பக்கம் நம்ம அக்காக்காரோட புருஷன், இங்கே பாரு நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தயவு செஞ்சு போகிறப்போ ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். இவளும் அதை யோசிச்சுட்டு இவ்வளோ நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃபேமிலி காட்டுறாங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் நீ டெய்லி ஃபஸ்ட் நாள் மாதிரியே வேலைக்கு போட, அப்போ தான் எனக்கு புதுசாக நிறைய டிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டிஷ்ஷெல்லாம் என் பொண்டாட்டி எனக்காக சமைச்சா, நீங்கள் எல்லாரும் தான் அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. வில்லிக்காரி இன்னும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. வில்லிக்காரிக்கு இல்லை எனக்கு ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஹீரோவும் ஆமாம் எரிய தானே செய்யும் அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் சிரிப்பாங்க. நம்ம ஹீரோயினையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவுண்டர் ஒன்று கொடுப்பா. நான் தண்ணி கொடுக்கட்டா, தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தேவையில்லை அப்படின்றவா வில்லிக்காரியும். இந்த பக்கம் நம்ம அக்காக்காரியோட புருஷனும் யோசிச்சுட்டு இருக்கான், என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையே, வாழ்க்கை ஒரு மாதிரி மர்மமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் ஆல்மோஸ்ட் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோட தங்கச்சிக்காரையும் பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அந்த வில்லிக்காரியை உள்ளே விட்டீங்க அப்படின்னா உன் பையனும் மருமகளையும் பிரித்து விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே பாரு அவள் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் ரொம்ப நல்ல கேரக்டர், மெச்சூர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு இவரும் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பா. அவங்க அம்மா டென்ஷன் ஆகி, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், அப்படி இல்லைனாலும் சொல்லு நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன், அப்போ தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு இவளும், எனக்கு இந்த வீட்டு விட்டு போகிற ஐடியா இருந்தது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. அடுத்த நாள் காலையில் நம்ம அக்காக்காரையும் புருஷக்காரனும் அக்காக்காரியோட மாமியாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நேற்று நடந்தது நினச்சி நீங்கள் இன்னும் அப்செட்டாக தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணா, என்னால் தான் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சிருவான். அக்காக்காரியும் அவனை அமைதியாக பார்ப்பா. இந்த பக்கம் நம்ம அக்காக்காரியும் அவளோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காண்டி, இவன் பண்ணுற டார்ச்சர் எல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டும், போதுடி அவங்ககிட்ட நீ சாரி கேட்டு இதெல்லாம் முடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அவன் எனக்கு வந்த கோவத்துக்கு நேற்று நைட்டு அவனை நான் கொன்னே போட்டிருப்பேன், நேற்று நைட்டு அவன் செத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. தனியாக இருந்தால் கூட ஹேண்டில் பண்ணிடலாண்டி, ஆனால் இதில் என்னோட தங்கச்சியும் கலந்துருக்கா, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எனக்கு புரியுதுடி, ஆனால் நீ எப்போ தான் தங்கச்சின்னு சொல்கிறேன், ஆனால் இந்த பக்கம் வீட்டுக்காரை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டும் கேட்பா. என்னடி இது வாழ்க்கை நரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா.
அவள் ஃப்ரெண்டுக்காரையும் ஒரு ஐடியாவை தருவா. நீ ஒன்று பண்ணு, உன் கூட யாராவது ஒருத்தர் வச்சுக்கோ, நாளைக்கு எதனா தெரிய வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவளும் அதை பற்றி யோசிப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து வீட்டை பார்ப்பான். பார்த்தா அவனோட ஃபோட்டோவை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினையும் அவளோட ஃபோட்டோ வச்சிருப்பா. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்பான். ஆமாம், இவ்வளோ நாள் நான் உன் முகத்தை பார்த்தேன்ல, இதுக்கு மேலே நீ என் முகத்தை பார்த்து எந்திரி டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நான் எதுக்கு ஃபோட்டோ பார்க்கணும், நான் உன்னையே பார்ப்பனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசுகிறான். அதுக்கு ஹீரோயினையும் நீ ரொமான்ஸாக பேசுகிறப்ப ரொம்ப க்யூட்டாக தான் இருக்க, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவா. இந்த பக்கம் நம்ம அக்கா கறியோட புருஷன் வருவான். வந்தவொடனே அக்கா கறி ஓடி போய் புருஷன் பக்கத்தில் உட்காந்து சாரி நேற்று நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவள் புருஷன்காரனும் பரவாயில்ல விடுமா, இது உன்னோட பழக்க வழக்கமாக கூட இருக்கலாம், திடீர்னு புது வீட்டுக்கு வந்தோடனே எல்லாமே மாற்ற முடியும், எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவளும் இவ்வளோ நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் அவன் சொல்லுவான், எனக்கு உன் கையால் ஒரு டீ மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை பார்த்துட்டே இருப்பான். கேட்கறதே பார்த்துட்டே இருப்பா. டீ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரி சரி நான் இப்போயே போய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியை அவளோட ஆஃபீஸ்க்கு விடுறதுக்காக ஹீரோ கார் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அப்போ ரெண்டு பொண்ணுங்க இந்த ஹீரோவை பார்த்து சைட் அடிக்க நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. வெளியே வந்து என்னடி இங்கே பார்க்குற, உனக்கு என்ன தெரியுது, வேணா என் புருஷன் நீ வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பா. அதுக்கு அவளோ என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி பேசுவாளுங்க. உடனே ஹீரோ வந்துட்டு சரி போதும் நிறுத்து ரூமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. என்ன தைரியம் இருந்தால் உங்களே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. போடி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவா. இந்த பக்கம் இங்கே பாரு எல்லாரும் ஒன்று தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பான். உடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோகிட்டையும் சொல்லிட்டு சரி நீ போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோவும் நீ போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் 2-3 டைம் அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயினே போடுவா. இந்த பக்கம் நம்ம வில்லிக்காரிக்கு ஒரு ஃபோன் வரும். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி சண்டை போட்டுட்டு இருந்தால அவளுங்க தான். ஃபோன் பண்ணி என்ன உன் ஸ்டாஃபு ரோட்லேயே நம்ம மரியாதை இல்லாமல் நடத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ நீ ஒன்றும் கவலைப்படாத சானியா, நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக ஹீரோயினி கிட்ட போவா. இங்கே பாரு ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அவள் எவ்வளோ பெரிய கஸ்டமர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அது ஹீரோயினியும் கஸ்டமர் அப்படின்னா துணி வாங்க வேண்டியதானே, வாங்காமலே போகிறா, வந்து பார்த்துட்டு போகிறது தான் கஸ்டமரா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதை பற்றி நீ பேசாத, உன் வீட்டுக்காரர் பார்க்கக்கூடாது அப்படின்னா நீ வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் என்ன பண்ணுறதுப்பா, வீட்டுக்குள்ளே வச்சாலும் சில ஆளுங்களாம் வீட்டுக்குள்ளேயே வந்து நுழைஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டவொடனே வில்லிக்காரி செம்ம கோவம் வந்துடும். அங்கேருந்து கிளம்பிடுவா. இந்த பக்கம் ஹீரோயினி பேசிகிட்டு இருப்பா. ஐயோ இவளோட மாய வலையில் நம்ம அத்தை விழுந்துருவாங்களோ, அந்த அளவுக்கு விழமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னை திட்டாமல் இருந்தாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ரோட்டில் சண்டை போட்டது எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சுட்டு இருந்துட்டு நேராக அவள் லவ்வர் அதுதான் அந்த ஹீரோயினோட அக்காக்காரிக்கு ஃபோனை போடுவான். ஃபோனை போட்டோன்னே அக்காக்காரியும் இங்கே பாரு சும்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காத, உன்னால தான் எனக்கும் அசிங்கமும் தேவையில்லாமல் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அவனும் 4 மாதம் வந்த ரிலேஷன் உனக்கு முக்கியம், 4 வருஷமாக நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நீ லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்பா நம்ம அக்காக்காரியும். இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, அது நடந்தவொடனே எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. உன்னோட தங்கச்சி என்னை யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா, ஆனால் உன்னோட அக்காவே 4 வருஷமாக பார்த்துட்டு இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்படி சொல்லட்டும் சொல்லி கேட்பான். அதுக்கு இவளும் முழிச்சிட்டு நின்றுட்டு இருப்பா. அப்புறம் அந்த 4 வருஷத்தில் உன்னையும் நான் யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துச்சு, அதான் உனக்கு ஃபோனை போட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்பவே நம்ம அக்கா கையோட புருஷனும் ஃபோன் பண்ணுவான். பார்த்தா அவள் ஃபோன் பிஸின்னு வரும். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் யார்கிட்டயோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம நினச்ச மாதிரியே வில்லிக்காரி போயிட்டு ஹீரோட அம்மா கிட்ட வத்தி வச்சிருப்பா. அதை பார்த்தவொன்னே நம்ம ஹீரோட அம்மாக்காரையும் வந்துட்டு இங்கே அவன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவா, இன்னைக்கு ரூமி பண்ணது சரியில்லை, நான் அவங்ககிட்ட இதை போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோவோட தங்கச்சியும் அம்மா நான் அப்போவே சொன்னல இந்த வில்லிக்காரி இவங்க 2 பேரும் பிரித்து விட தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லுவாங்க. அதுக்கு அப்பாவும் விடுமா, அது அவங்களுக்குள்ள நீ எதுக்கு இதுக்குள்ளே போகிற, நான் சொன்னால் ரூமிலாம் எதுவும் நினச்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் சொல்லுவாங்க. நீ எதுவும் சொல்லவே வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் சொல்லி இதை அப்படியே முடிப்பாங்க. இந்த பக்கம் நம்ம அக்கா புருஷன் வந்து உட்காந்துட்டு இருப்பான். நான் உனக்கு இன்னைக்கு கால் பண்ணேன், ஆனால் உன்னோட ஃபோன் பிஸின்னு வந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அக்காக்காரியும் இல்லை நான் படிக்கிறதுக்காக என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவா. அவளோட புருஷனும் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினோட அக்காக்காரி உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா. எழுதி முடிச்சுட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட தான் நின்று பேசிகிட்டு இருப்பா. ஹீரோவோட ஃப்ரெண்டோ இங்கே பாரு ஹம்னா, அவன் தங்கச்சிலாம் எந்த கொடுமைப்படுத்தலை, அவன் நல்லா தான் இருக்கா அவன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உனக்கு தெரியல, இந்த போய் நாளைக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா யாருக்குமே மரியாதை இல்லாமல் போயிடும், நான் அதை எப்படி சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு நீ ஒன்றும் கவலைப்படாது, இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருப்பான். இவங்க 2 பேர் பேசுகிறத நம்ம அக்காக்களோட புருஷன்காரன் கார்லேருந்தே பார்த்துருவான். இந்த பக்கம் நம்ம அக்காக்களோட புருஷன்காரனும் அவள் பேசின பொய், அவள் வெளியே போனது, நான் யாரையோ பார்க்க போகிறேன், என் ஃப்ரெண்டை பார்த்து படிக்க போகிறேன் இப்படி சொன்னது, நேற்று அந்த பையன் கொண்டு பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றா யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கான்.
அவனுக்கு ஒன்றும் புரியலை, என்னமோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அக்காக்காரிக்கே ஃபோன் பண்ணி, இன்னைக்கு நீ 8 மணிக்கு என்னோட வீட்டுக்கு வர, நீ வேற எங்கேயாவது போனால் தானே உனக்கு பிரச்சனை, நீ என் வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா உன் தங்கச்சி இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவளும் இங்கே பாரு நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க, நீ வர அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுவா. அவளும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நம்ம ஹீரோனோட அக்காக்காரையும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் வேறு வழி இல்லை, எதாவது பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட புருஷன்காரனுக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி என் தங்கச்சி நான் பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கும் அவனும் சரி ஓகே போயிட்டு வரப்போ நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினி வில்லிக்காரர்கிட்டன்னு பேசிகிட்டு இருக்கா. உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்லேயே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே பேசுவா. அதுக்கு வில்லிக்காரியும் ஸ்மார்ட்டாக பதில் சொல்லிட்டு உள்ளே போகிறா. இந்த பக்கம் போன உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது, போய் தொடடி போடி அப்படின்னு சொல்லிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோடைய லவ்வர், அதாவது ஹீரோயோட அக்கா என்ட்ரி கொடுக்குறா. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது. வாடி வா, எப்போ வந்த, சொல்லாம கொள்ளாமல் வந்திருக்க, என் தங்கச்சி மேலே பாசம்லாம் இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. அவள் அக்காக்காரி வந்ததை பார்த்த ஹீரோ ஒரு மாதிரி நின்று முடச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். நமக்கு தான் தெரியுமே ஹீரோயினோட வீடு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வில்லிக்காரி ஒன்று நோட் பண்ணுறா. நம்ம ஹீரோட அக்காக்காரி ஒரு மாதிரி பார்க்குறதும் அவள் அக்காக்காரியும் ஹீரோவை பார்க்குறதும் நல்லாவே நோட் பண்ணுறா. 1க்கு 3 டைம் நோட் பண்ணுறா. நோட் பண்ணிவிட்டு என்னமோ இடிக்குதே அப்படின்னு சொல்லி சைலண்ட் ஆகுறா. அப்புறம் இந்த பக்கம் அக்காக்காரி ஹீரோயினும் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நீ ஜாலியாக இருக்கியா அப்படிலாம் கேட்டுருக்கா அக்காவும். எனக்கு என்ன, நான் ராணி மாதிரி இருக்கேன், அதுவும் இல்லாமல் எவ்வளோ லவ்வபிளான ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரியும் சொல்லிட்டு இருப்பா. நீ அவ்வளோ நம்புறியா ஹம்சாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா அக்காக்காரியும். அதுக்கு ஹீரோயினும் ஆமாம் நான் அவ்வளோ நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அவன் தான் என்னோட பலமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்லுவா. அதுக்கு நம்ம அக்காக்காரியும் நம்ம பலம் தான் ஒரு சில டைம் நம்மளை பலவீனமாக்கிடும், அதனால ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா. நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவளும் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வில்லிக்காரி வந்துட்டு நான் பார்த்தது சரியா, நீ யாரையோ ரொம்ப லவ்வபிளான கண்ணோட்டத்தை, அதாவது காதலான கண்ணோட்டத்தில் நீ யாரையோ பார்த்துட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவா. அது ஹீரோவும் செம்மக்கவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ போய் உன் கண்ணை செக் பண்ணு, உன் கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கு இந்த பக்கம் நம்ம அக்காக்கோட புருஷன் என்ட்ரி கொடுத்துருவான். கொடுத்தவொடனே நீ ஒன்று பண்ணு, 2 காஃபி போய் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வில்லிக்காரி அனுப்பிச்சி விட்ருவான். வில்லிக்காரி செம்மக்கோதை நின்றுட்டுருப்பா. இந்த பக்கம் நம்ம அசீம், அதாவது அக்காக்கோட புருஷன் வந்திருப்பான். புருஷனும் பொண்டாட்டியும் உட்காந்துருவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் உண்மையாலுமே ரொம்ப கிரேட்டாக நினைக்கிறேன் உன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா உன் ஒய்ஃப் இன்னைக்கு வரல அப்படின்னா நம்ம திரும்ப எப்போ சந்திச்சிருப்போம் அப்படின்னு தெரியல, இதனால நம்மளோட சந்திப்பு இதுக்கு மேலே மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம அக்காக்கரையும் ஒரு மாதிரி பார்க்குறா. நான் என் பொண்டாட்டி நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கரை புருஷனும் சொல்லுவான். அப்படியே இந்த பக்கம் வில்லிக்காரியை காட்டுறாங்க. இவன் பண்ணது ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் திரும்ப அதே யோசிச்சுட்டு இருப்பா. என்னமோ இதில் இருக்குது, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் வரலும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்